இறைவா டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீனராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களும் இந்த தமிழ் புத்தாண்டிலிருந்து மனக்கவலைகள் விலகப் போகிறீர்கள். ஐயா, மிச்சம் ஒரு ராசி இருக்கே, ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்திற்கு சின்ன சின்ன தடைகள் தடங்கல்கள் கண்டிப்பாக உண்டு. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நல்ல பலன்களை சொல்லிட முடியாது. ரேவதி நட்சத்திரத்திலேயே இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க உங்களுடைய இந்த ஜென்மச்சனி என்கின்ற சனி உங்களுடைய நட்சத்திரத்திலேயே போவார். ஆக உத்திரட்டாதி நட்சத்திரம் சிக்கலிலிருந்து விடுபட்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026 தமிழ் புத்தாண்டு இருக்கும். சரி, இது எதனா சமாளிக்க முடியுமா? நிச்சயமாக சமாளிக்க முடியும். எப்பொழுதெல்லாம் ராசிநாதன் வலுவாக இருக்கிறாரோ அப்போது வரக்கூடிய கஷ்டங்களை ரொம்ப நல்ல விதமாக சமாளிக்க முடியும். ஒருத்தர் உங்களை அடிக்கிறாரு, நீங்கள் நோஞ்சானா இருந்தீங்கன்னா தான் பொட்டுன்னு விழுந்துருவீங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்டு ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு நல்லா நீங்களும் ஒரு பாடி பில்டராக இருக்கிறான்னு வைங்க, அடியையும் தாங்க முடியும், திருப்பியும் அடிக்க முடியும் இல்லையா? ஆக அந்த நிலைமையில் ராசிநாதன் ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால் ஜென்மச்சனியின் தாக்கத்தினை மீனராசிக்காரர்கள் சமாளிக்கக்கூடிய அமைப்பாகவே இப்போது இருக்கும். ஏற்கனவே ஒரு வருஷமாக நீங்கள் நல்லா இல்லைன்றதான் உண்மை. 2K கிட்ஸ் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவில் சாதிக்கலை. வேலைக்கு போனால் வேலை கிடைக்கல, வேலை கிடைச்சா சம்பளம் வரல, வேலை கிடைச்சாலும் என்னுடைய தகுதி திறமைக்கேற்ற வேலை இல்லை, வீட்டிலேயும் கோஆப்ரேஷன் இல்லை, வெளியிலேயும் கெட்ட பேராக இருக்குது, திறமைகளை காட்டுவதற்கு வாய்ப்புகள் இல்லை, நானே ஒரு மாதிரி சோம்பலாகி போயிட்டேன், எனக்கே ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்குது, நண்பர் ஏமாத்துறாரு, காதலோ சொல்லவே வேண்டாம், அந்த மாதிரியான எதிலும் ஒரு நிம்மதி இல்லாமல் விரக்தி மனப்பான்மையில் இருக்கக்கூடிய மீனராசிக்கார இளைய பருவத்தினருக்கு ஓரளவிற்கு ஆறுதல் தரக்கூடிய ஒரு நல்ல வருடமாகவே இந்த தமிழ் புத்தாண்டு இருக்குங்க. 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இந்த பலன்லாம் இருக்காதுங்க. எல்லா இடத்துலையும் நான் மீனராசிக்காரர்களுக்கு இரட்டை நிலையாகத்தான் பலன் சொல்கிறேன். 30 வயதுகளுக்குள் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கூட 50 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் 40-45 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கும் சொத்து சேர்க்கை, தொழில் நிரந்தரம், வேலை நிரந்தரம், பதவி உயர்வு, பட்டம் போன்ற அமைப்புகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், ஏதாவது ஒரு வகையில் குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு, பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமை. இது வரைக்கும் எதை ஒரு லட்சியமாக கொண்டு இருக்கிறீங்களோ, ஒரு நல்ல வீடு கட்டணும், ஒரு வாழ்க்கையில் பெரிய ஆளாக இருக்கணும், கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னா ஒவ்வொரு மனதிற்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்குது இல்லையா? அந்த ஆசைகள் எல்லாமே 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நிறைவேறக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. இளைய பருவத்தினருக்கு மட்டும்தாங்க சோம்பல் அதிகமாக இருக்கும். எதாக இருந்தாலும் அதாவது நாளைக்கு பார்த்துக்கலாம்னு ஒத்தி போட்டுக்கிட்டே இருப்பீங்க. அதாவது உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கேற்றாற் போல ஒரு நல்ல வலிமையான ஒரு ஆண்டாகவே இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு இருக்குங்க. ஏன்னு சொன்னால் ஜூன் மாதத்திலிருந்து உங்களுடைய ராசிநாதன் குரு உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலைமையை அடைகிறார். அதற்கப்புறம் கூட அவர் 6ஆம் இடத்திற்கு போகிறது பெரிய அளவில் கஷ்ட நஷ்டத்தை கொடுக்காது. முதல் 2 மாதங்கள் சோம்பலாக 1.5 மாதங்கள் சோம்பலாக இருந்தாலும் கல்லூரி பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், மாணவ பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள், வேலை பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் வாழ்க்கை என்பது, பணம் என்பது, உறவு என்பது, நட்பு என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கின்ற ஒரு அனுபவ பாடத்தை மட்டுமே தருமே தவிர பெரிய அளவில் சோதனைகள் இருக்காதுங்க. எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வருடமாகவே அமைந்திருக்கிறது 2026 தமிழ் புத்தாண்டு. போன தமிழ் புத்தாண்டு, போன ஆங்கில புத்தாண்டு கூட எனக்கு அப்படி ஒன்றும் நல்லதாக செய்யலைங்க. வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன். இத்தனை வயசாயிடுச்சு, இதை சாதிக்க முடியல, அதை சாதிக்க முடியல, வாழ்க்கையில் என்ன காரணத்திற்காக தான் பிறந்தேன், இறைவா என்னை ஏன் இப்படி சோதிக்கிற என்கின்ற மாதிரியாகத்தான் நம்மில் பல பேர் இருக்கிறோமே தவிர முழு நிறைவு அடையாதவர்களாகத்தான் இருக்கிறோமே தவிர முழுமையாக எதனையும் பெற்றவர்கள் எல்லாருமே இல்லை. ஆயினும் ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு வகையில் நமக்கு முன்னேற்றம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எந்த முன்னேற்றமும் இல்லைன்னா கூட ஒரு வயசு கூட தாங்க செய்யுது, அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் தான் இல்லையா? சரி, போன வருடம் நல்லா இல்லாமல் இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு 2026 தமிழ் புத்தாண்டு ஏதாவது நல்லதுகளை செய்யுமா? சரி, அதற்கு முன்னால் இந்த புத்தாண்டு பலன்கள் என்பது எப்படி சொல்லப்படுகிறது? உண்மையிலே நான் அடிக்கடி பேசுகிறேன். நான் பேசுகின்ற சன் டிவியில் கூட நான் இந்த ராசி பலன்கள் என்கின்ற இந்த பெயர்ச்சி பலன்களாக இருக்கட்டும், ஆண்டு பலன்களாக இருக்கட்டும், எல்லாமே பொதுவானவை. ஒரு 30 அல்லது 40% மட்டுமே அத்தனை ராசிக்காரர்களுக்கும் பொருந்தி வருவதாக இருக்கக்கூடியது அப்படின்றத அடிக்கடி சொல்கிறேன். இதுதான் உண்மையும் கூட. உங்களுக்கென்ற தனி பலன், உங்களுடைய பிறந்த ஜாதகம், இந்த யூனிக்னு சொல்லுவோம் இல்லையா, தனித்துவமானது. எப்படி ஒவ்வொருவருடைய கை ரேகை என்பது, ஒரு ரேகை யாருக்குமே இன்னொருவருக்கு இருக்காதோ, பல கோடி மக்கள் பிறக்கிறோம். இந்த பல கோடி மக்களில்
ஒருவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரேகை இன்னொருவருக்கு இல்லவே இல்லை என்பதை விஞ்ஞானம் நிரூபித்த ஒன்று. அதை போலத்தான் உங்களுடைய ஜாதகம் என்பது பிறந்தபோது, நீங்கள் பிறந்தபோது இருக்கின்ற ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு மட்டுமே ஆன ஒரு தனித்தன்மையான அமைப்பு. அந்த பிறந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் நல்ல தசாபக்திகள், உங்களுடைய பிறந்த நாள் நட்சத்திர அமைப்புகளின் அடிப்படையில் நல்ல தசாபக்திகள் நடந்தால் இந்த மாதிரி ராசி பலன்லாம் நம்ம பார்க்கவே தேவையில்லைங்க. ஓரளவிற்கு நல்லாவே எல்லாம் போய்கிட்டு இருக்கோம். அப்படின்னா எதுக்குங்க இந்த மாதிரியான கோச்சார பலன்கள், வருடாந்திர பலன்கள் சொல்லப்படுகிறது என்று பார்த்தா, எப்போவுமே ஒரு வாகனம், ஒரு வண்டி, ஒரு ஸ்கூட்ரு இருக்குங்க. அந்த ஸ்கூட்ரு கூட 2 வீல் இருக்குது இல்லையா? காருக்கு 4 சக்கரம் என்றாலும் கூட ஸ்கூட்ரு போன்ற வாகனங்களுக்கு ரெண்டு வீல். அந்த காலத்தில் மாட்டு வண்டி, அந்த மாட்டு வண்டிக்கு 2 சக்கரம் இருக்கும். இப்போ நான் சொன்ன பிறந்த ஜாதக அமைப்பு ஒரு சக்கரம் என்றால், இன்றைக்கு இந்த வருடாந்திர பலன்கள் என்று சொல்லப்படக்கூடிய இன்றைய நிலையில் கோச்சாரங்கள் மாறிக்கொண்டிருக்கின்ற இன்னைக்கு நிலைமையில், அதாவது பலன்கள் என்பதே பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் நீங்கள் பிறந்த அன்று ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட அந்த ஜாதக அமைப்பின் அடிப்படையில் உள்ள பலனை இன்றைக்கு மாறிக்கொண்டே, அதாவது மாறவே மாறாத பிறந்த ஜாதகத்தை கொண்டும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய இன்றைய நிலை அமைப்புகளை வைத்துதாங்க சொல்லப்படுகிறதாங்க இந்த ஜாதக பலன். ஆகவே கோச்சார பலன்களும் அவசியம். அப்போ அந்த கோச்சார பலன்கள் எதை வைத்து சொல்லப்படுகின்றன? இந்த புத்தாண்டு பலன்கள் எதை பற்றி சொல்ல போகிறோம்? 4 முக்கியமான கிரகங்களை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். என்ன? வருடாந்திர கிரகங்கள்னு சொல்லுவோம். மொத்தம் 9 கிரகங்கள் இருக்கின்றன. இதில் 5 கிரகங்கள் 4 கிரகங்கள் மாத கிரகங்கள், 1 கிரகம் நாள் கிரகம். ஐயா, சந்திரன் 2.25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பார். சுக்கிரனும் புதனும் 20-25 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பாங்க. 30 நாள் 31 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் சூரியன். 45 நாளைக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். இந்த 4 கிரகங்கள் மற்றும் மாத கிரகங்களான இந்த 5 கிரகங்களை விட்டுவிட்டு ராகு, கேது, குரு, சனி என்கின்ற அந்த 4 கிரகங்கள் மட்டுமே வருடாந்திர கிரகங்களாக செயல்படும். இதில் மிக முக்கியமான கிரகம் வருடாந்திர கிரகம் சனி. 2.5 வருஷம் ஒரே இடத்துல இருப்பார். இந்த 2.5 வருடம் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியும், அதனை அடுத்து 1.5 வருடம் 18 மாதங்கள் ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, கேதுக்கள் இருவரும், பிறகு 12லிருந்து 13 மாதங்கள், 1 வருஷத்துலேருந்து 1 வருஷம் 1 மாதம் வரைக்கும் மாறக்கூடிய அந்த குருவின் அமைப்புகளையும் வச்சுத்தாங்க பெரும்பாலான வருட பலன்கள் சொல்லப்படுகின்றன. இந்த 2026 தமிழ் புத்தாண்டில் ஏதாவது இந்த வருடாந்திர கிரகங்கள் மாற்றங்கள் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குதுங்க. அதை வச்சு தான் சில பலன்கள் சொல்லப்படுகிறது. என்ன பலன்கள், என்ன மாற்றங்கள் இருக்கிறது? ஏப்ரல் 14ஆம் தேதி 15ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறந்திருது இல்லையா? அதனை அடுத்த 1.5 மாதங்களில் ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்குது. இந்த குருப்பெயர்ச்சி மிக உயர்வான ஒரு குருப்பெயர்ச்சிங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே உச்சம் என்கின்ற அதி உன்னத நிலையை அடையக்கூடிய குரு பகவான் இந்த தமிழ் புத்தாண்டில் தாங்க அதி உன்னத நிலையான உச்சம் என்கின்ற அமைப்பை அடைகிறார். அதுக்கப்புறம் 3 மாதம் அதிசார முறையில் முன்ன பின்ன போயிட்டு வருவார்னு வைங்க. இருந்தாலும் அவர் அதிக உயர்நிலையில் இருக்கிறார். குருவின் தயவால் இந்த வருடம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும், எல்லா ராசிக்காரர்களுக்கும் சேர்த்து நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கும். அதனை அடுத்து ஒரு 5 மாதம் கழித்து ஆங்கில அமைப்பில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நடக்குது. இதுவும் இந்த தமிழ் புத்தாண்டுடைய ஒரு பாதிப்புகளை, சாதக பாதகங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சனி பயிற்சி இருக்குங்களா? இல்லைங்க. சனி பயிற்சி இந்த புத்தாண்டில் கண்டிப்பாக கிடையாது. சனி மீன வீட்டிலேயே மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாகவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியாகவும் இருக்கின்ற நிலையில் இருக்கிறார். அவர் மற்ற ராசிக்காரர்களுக்கு பெரிய பாதிப்புகளை கொடுக்க போகிறதில்ல.